திரு அருட்தந்தை அவர்களே தற்கால விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கக்கூடிய ரகசியங்களை கருவியின்றி ஆராய்ச்சி கூடமின்றி எவ்வாறு இயற்கை ரகசியங்களை பிரபஞ்ச இயக்க உண்மைகளை சித்தர்கள் உணர்ந்தார்கள். சகோதரி அவர்களே, இன்று வரையில கண்ட விஞ்ஞானம் அத்தனையும் இந்த உடலுக்குள்ளாக நடைபெறும் அதிசயங்களுக்கு அப்பால் இல்லை. எத்தகைய விஞ்ஞானமானாலும் சுத்த வெளி பரமாணு, இந்த அணுக்கள் கூட்டத்தினாலே ஏற்பட்ட பஞ்சபூதங்கள், இந்த 5 பூதங்களும் ஒன்று சேர்ந்து இணைந்து இந்த உயிர் சக்தி சுழலும் போது ஜீவகாந்த சக்தி ஏற்பட்டு உணர்ச்சி நிலை பெற்ற ஓரறிவு முதல் கொண்டு 6 அறிவு வரையில உள்ள மனிதன். இந்த மனித உடம்பில உடல், உயிர், அறிவு, ஜீவகாந்தம் இந்த 4ம் சேர்ந்து இயங்கும் போது இந்த உடல் உறுப்புகளில் நடைபெறக்கூடிய எல்லா இயக்கங்களையும் எடுத்து பார்த்தோமேயானால் ரசாயனம், மின்சக்தி, காந்தம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நடைபெறக்கூடிய எல்லா இயக்கங்களும் இந்த உடலிலே இருக்கிறது. இந்த உடல்ல இல்லாதது, உடல்ல நடைபெறாத ரகசியத்தை இதுவரையில எந்த விஞ்ஞானமும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அத்தகைய முறையில உடலை அறிந்த போது ஒரே தொகுப்பாக உள்ள உடலை அறிந்தார்கள். அந்த உடல்ல உள்ள அணுக்கள், பேரணுக்கள், இன்னும் செல்கள் இவைகளெல்லாம் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று அடுக்கப்பட்டு ஈர்த்து பிடித்துக் கொண்டிருக்கின்றன, ஒவ்வொன்றும் அதற்கு வேண்டிய காந்த சக்தி எப்படி எடுத்து அதை மின்சக்தியாக ரசாயன சக்தியாக மாற்றி ஆங்காங்கே பல ரசாயனங்களை தோற்றுவித்து இயக்க நியதியோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதெல்லாம் உணர்ந்தார்கள். அது ஒவ்வொரு செல்லோடு செல் கூட்டுறவாகவும் உறுப்போடு உறுப்பு ஒரு கூட்டுறவாகவும் எவ்வாறு இந்த உடல் இயங்குகிறது என்றும், அதே போன்று இந்த உடலிலே நடைபெறக்கூடிய இயக்கங்களை எல்லாம் கண்டுகளிப்பதோடு பிற பொருள்ல பிற உயிர்ல நடைபெறக்கூடிய இன்ப துன்பத்தை கூட உணரக்கூடிய அறிவு எவ்வாறு ஒன்றிணைந்து வருகிறது என்று பார்த்தார்கள். ஒவ்வொரு பொருளிலேயும் உள்ள அலைவீச்சு, பிரதிபலிப்பு, மோதுதல், பிரதிபலிப்பு, சிதறுதல், ஊடுருவி பாய்தல், இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல் என்ற இந்த அலைகளால அழுத்தம், ஒலி, சுவை, மனம் இவைகளெல்லாம் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றன, எப்படி இயங்குகின்றன என்பதெல்லாம் உணர்ந்தார்கள். அந்த விரிந்த மனநிலையில பிரபஞ்ச ரகசியம் அத்தனையும் அவர்கள் உள்ளத்திலே ஒருங்கே பார்க்கக்கூடிய அளவில் அவர் உள்ளம் விரிந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு விடை அவர்களுக்கு உள்ளாகவே இருக்கிறது. எனவே அவர்களுக்கு தனியாக ஒரு லேபரேட்டரி, ஒரு ஆராய்ச்சி சாலை வேண்டியதே இல்லை. ஆராய்ச்சி சாலை என்று வைத்தால் ஏதோ ஒரு பொருளை பற்றித்தான் அறிய இடம் இருக்கிறது. இந்த உடலையே எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தால் பிரபஞ்சத்திலே உள்ள எல்லா ரகசியங்களையும் ஆராயக்கூடிய வசதி இருக்கிறது. அந்த முறையில உடல் விஞ்ஞானத்தை உணர்ந்தவர்கள் சித்தர்கள். அது மட்டுமல்ல, இந்த மனதை பொருளிடத்திலே செலுத்தி உருவம் எடுப்பது, குணத்தை அறிவது என்று மாத்திரம் இருப்பது சாதாரண மனிதனுடைய இயல்பு. அதன் பிறகு உயிரிலே செலுத்துற போது அந்த உயிர் சக்தி மிக நுண்மையாக இருந்த போதிலும் கூட எத்தனை கோடி செயல் பதிவுகளெல்லாம் விடாது பதிவு செய்து கொண்டு அவ்வப்போது தேவையான போது விரித்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நுட்பமான ஒரு இயக்கம் கருவிலே உருவம் பதிவாகி ப்ளூ பிரிண்ட், அந்த வரைபடம் போன்று இருந்து கொண்டு பின்னர் அந்த கரு அல்லது வித்து என்பதை தொடராக கொண்டு மரம் வளர்கிறது, மனிதன் வளர்கிறான், ஜீவன்கள் தோன்றுகிறது, இவைகளெல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள். மேலும் கடைசியாக முழுமுதற் பொருளை உணர்ந்த அந்த விரிந்த நிலையிலே அவர்கள் நின்று விட்டால் எந்த மனிதன் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் அவர்கள் உள்ளத்திலே வெளிச்சமாக உள்வொளியின் மூலமாக தெளிவாக தெரிகிறது, அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அதனால தனியாக ஒரு லேபரேட்டரி வேண்டியதில்லை. இதை
ரெவலேஷன் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது தானாக உணர்த்தும் முறை. இயற்கையே மனிதன் அவன் உயர்ந்து விட்டால் அறிவிலே இயற்கையோடு ஒன்றி விட்டானேயானால், இயற்கையின் முழுமையை உணர்ந்து அதோடு இணைந்து இயங்கி ஆழ்ந்து விட்டானேயானால், அவனுக்கு தேவையான கருத்துகளும் உலகுக்கு தேவையான கருத்துகளும் அங்கே எடுத்துக்காட்டி விளக்கம் கூறத்தக்க அளவுக்கு உள்ளுணர்வாக வந்துவிடும். அத்தகைய பேறு பெற்றவர்கள் தான் சித்தர்கள். ஆகையினால தனியாக ஒரு லேபரேட்டரி வேண்டியதில்லை. விஞ்ஞானம் என்பது அணு வரையிலே சென்று ஆராயக்கூடிய சக்தி விஞ்ஞானம். மெஞ்ஞானம் என்பது அணுவுக்கு மூலமாக அணுவுக்கு எங்கே இருந்து அணு தோன்றியதோ அந்த இடத்தையும் தெரிந்து கொள்வதாக உள்ளதுதான் தத்துவ ஞானம். ஆகவே விஞ்ஞானத்தை கடந்து தத்துவத்தை உணர்ந்தவர்கள் தான் இப்பொழுது முழுமை பெற்ற சித்தர்கள். ஆகையினால அவர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வதற்கு அவர்கள் அறிவு போதுமானதாக இருக்கிறது. அந்த அறிவு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உடலே போதுமான ஒரு இருப்பிடமாக அமைந்திருக்கிறது என்று நான் கூறி மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.